உள்ளே வேறு எல்லோரும் தூங்குறாங்க. பசங்க வேறு ஸ்கூலெல்லாம் அனுப்பிச்சி விடணும். ஃபஸ்ட்டு கோலத்தை போட்டு உள்ளே போகும். நம்ம ஒரே ஆளாக எவ்வளோ வேலை செய்கிறோமே, உள்ள மாமி நல்லா கொட்டை விட தூங்கி இருக்காங்க. நம்ம ஒரே வேலை செய்கிறோம், வந்து ஹெல்ப் பண்ணுவோமே, எல்லாம் கிடையாது. எப்போ பார்த்தா சாப்பிட்றது, தூங்குறது, வந்து கேள்வி கேட்குறது. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. பசங்களை வேறு எழுப்பி வேறு ஸ்கூலில் வேறு அனுப்பிச்சி விடணும். அவர் வேறு எழுந்து அவர் வேறு ஏன்டா என்னன்னு தெரியல, அவரும் போய் எழுப்பணும். சரி கோலம் போட்டு முடிச்சாச்சு, உள்ளே போய் பசங்களை போய் எழுப்போம். என்னம்மா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டியா? செஞ்சு முடிச்சுட்டேன் அத்தை. பசங்கள்லாம் எழுந்துட்டாங்களாம்மா? முடிச்சது இப்போ தான் கோலம் போட்டு வந்து இப்போ தான் போய் பசங்களை போய் எழுப்பணும். அவனா ஏன்ட்டானாம்மா? இல்லைதா, அவர் ஒன்றும் எழுந்திருக்கல. அவர் ஏன்டா என்னன்னு தெரியல, போய் எழுப்பி விடணும். சரி நான் போய் பசங்களை போய் எழுப்பி கிளப்பி வரேன். ஸ்கூலுக்கு வேறு அவங்க சீக்கிரமாக அனுப்பிச்சி விடணும். சிவானி ஐஸ்வர்யா டப்புன்னு ஏந்திருங்க, ஸ்கூலுக்கு வேறு கிளம்பி பாரு. ஏந்திருங்க டப்புன்னு எங்கள் டைம் ஆயிடுச்சுன்னா தூரேங்கிறேன். டப்புன்னு ஏந்திருங்க. அஸ்வினா டப்புன்னு ஏந்திரு டப்புனே ஸ்கூலில் போகணும் பாரு. இருமா ஏந்துறேன். பாதெல்லாம் வந்து பார்த்துன்னு அலங்கானே தெரியாது. என்னைய வந்து எழுப்பினுங்கடா. இரு கிளம்புறேன். இரு ஏதாவது தூங்கிட்டு வரேன். என்ன 2 பேர் அவனை கேட்டா இவங்கிற, நீ கேட்டா அதுங்கிற, என்னதான் பண்ணுறீங்க? 2 பேர் ஏந்திரிங்க, இல்லாட்டி வாங்க போறீங்களா? சரி சீக்கிரமா எல்லாரும் கிளம்பி டப்புன்னு வாங்க. நான் போய் அங்கே போய் சமைக்கிறேன். போயிட்டு எல்லாம் ரெடியாக சேர்ந்து பார்த்துட்டு வரேன். என்னங்க ஏன்ட்டீங்களா? ஏன்டாம்மா என்ன சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டியா? எனக்கு வரல, லைட்டாக பசிக்குது வேற. ஒன்றும் இல்லைங்க, அப்போ தான் சமையலில் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க, செஞ்சு ஒன்று சாப்பிட்டு போங்க. சரிம்மா, ஒன்றும் சாப்பிடணும் டைம் ஆகுமா? சரி நான் போயிட்டு கொல்லிக்கு போயிட்டு கொல்லிலாம் எப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரேன், வந்து சாப்பிட்றேன். சரிங்க, போயிட்டு கொல்லி போயிட்டு வந்து சாப்பிடுங்க. நான் சொல்கிறேன், ஃபோன் அடிக்கிறேன், வந்து சாப்பிட்டு போங்க. சரிம்மா, நான் போயிட்டு கொல்லியை போய் பார்த்துட்டு வரேன். என்னப்பா ஏந்துட்டியா? ஏன்ட்டம்மா அப்போ தான் ஏந்தேன். ஏந்துட்டு ஏதோ கொல்லிக்கு போகணும். ஏன் சாப்பிட்டு போக வேண்டியதானே, ஏன் சாப்பிடாம போகிறேன்? இல்லைம்மா, இது இப்போ தான் சொன்னால் சமைக்கிறது லேட் ஆகும்மா. நான் தான் போயிட்டு கொல்லிக்கு போயிட்டு கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன். ஏன்பா ஏன் சாப்பிடாம போவேன்? அது சாப்பிட்டு போட்டுமா போ. அப்படி என்ன அவசரம் உனக்கு? இல்லைம்மா, கொல்லியில் வேறு ஏதோ வேலை ஏதோ நடக்குது, நான் போய் பார்க்குறேன். இல்லைனா அங்கே வேலை சரியாக செய்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி பாரி, மறக்காம வந்து போயிட்டு அங்கே இருக்காரு, இங்கே வந்து சாப்பிட்டு போண்ணா. சரிம்மா. ஆமா, உன சாப்பாடு ரெடி ஆகல, ஏன் சீக்கிரமா எழுந்திருக்கலையா காலைல? எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் ஏந்தேன். கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பசங்களை எழுப்படுத்தியே டைம் ஆயிடுச்சு, அதெல்லாம் லேட் ஆகுது. நான் இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சாப்பாடு. சாப்பாடு சீக்கிரமாக ரெடி பண்ணுமா? நேரத்துக்கு சாப்பிட்டா தானே உடம்பு கொத்துக்கும். சரி அத்தை, சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன். சரிம்மா, போய் சீக்கிரமா பாரு. நான் தோட்டத்தில் ஏதாவது வேலை இருக்குதான்னு சீக்கிரமா போய் பார்த்துட்டு வரேன். இது வேற ஒன்று, டெய்லி நமக்கே வேலை வச்சுட்டு இப்போ போய் நான் தோட்டத்தில் உட்காந்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்போது. நானும் காலையில் என் அம்மா வேலை தான் செய்கிறது பாரு. அம்மா வேலையும் நம்ம தான் செய்கிறோம். இப்போ கூட ஒன்று கேட்டுருக்கலாம், வீட்டையாவது போயிருக்கட்டாமான்னு. வெளியில் போய் உட்காந்துக்குச்சு அதுக்குள்ளே. சரி பசங்களையாவது போய் பார்த்துட்டு வரோம். அம்மா அப்பா எழுந்துட்டாரம்மா? எழுந்துட்டாருமா, கொல்லி வரைக்கும் போயிருக்காரு. நீங்கள் கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போங்க. ஏம்மா என்ன வேலை கொல்லியில்? எனக்கே தெரியலப்பா, அப்பா தான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னும் சாப்பிட கூட இல்லை அப்பா. நீங்கள் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போங்க. சரிம்மா, சாப்பாடு போடுமா, நாங்கள் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். ஏம்மா அப்பா சாப்பிடாம போயிட்டாரு? அப்பா சாப்பாடு செய்யலையாம்மா அப்பா? எங்கம்மா, காலிலேருந்து நானே தான் எல்லா வேலையும் செய்கிறேன். அது உங்கள் ஆயாவை பாரு, அங்கே வெளில போய் தோட்டத்தில் ஏதோ பண்ணினுக்குது. என்ன சாப்பாடு வாங்கிட்டு? என்ன இருக்க போது? சாப்பாடும் சாம்பார் சாதமும் தான். என்னம்மா அந்த சாப்பாடு தானா? ஏண்டா உனக்கு காலைல ஏந்து வீடு எல்லாத்தையும் பெருக்கி சாப்பாடு செஞ்சு போட்டால் உனக்கு சாம்பார் சாதமானு கேட்குறியா? எனக்கு தான் தெரியுமேம்மா, நம்ம தான் டெய்லி சாம்பார் சாதம் தான் காலைல சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரிம்மா, நீ போய் சாப்பாடு எடுக்கலாமா, நான் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். போங்க சாம்பார் சாதத்துக்கு வந்து போடுங்க. சரிந்தாங்க சாப்பிடுங்க எல்லாத்தையும். டே அஸ்வினே, சாப்பாடு கேள்வி சொல்லாமல் சாப்பிடு. அம்மா தொட்டுக்க எதுவும் இல்லையாம்மா?
ஏம்மா இன்னைக்கு ஒரு நாள் போட்டு சாப்பிட்டு போமா. இன்னும் நான் உங்கள் அப்பாவே சாப்பிடல. அவர் வந்தால் தான் நான் சாப்பிட்ணும். உங்கள் ஆயா பேர் தோட்டத்துக்கு போச்சு. இன்னும் இங்கே வந்து எதாவது பார்க்கல. சரிம்மா நீ போய் அப்பாவுக்கு ஃபோன் அடி. அப்பா வந்து சாப்பிட்டு போக சொல்லு. நீ போய் சாப்பிடு. சரிம்மா நான் சாப்பாடலாம் போதுமா? இந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்றதுக்கு நான் கம்மியாகவே சாப்பிட்டு போகலாமா? போதுமா எனக்கு. நான் சாப்பிட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சரி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோமா? சரி நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. அஸ்வினே பார்த்து போயிட்டு வரா ஸ்கூலுக்கு. சரிம்மா பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா பாய். டேய் அஸ்வினே ஸ்கூலுக்கு போய் கம்முனுறா. சேட்டை கேட்ட பண்ணாத. மிஸ்ஸு போன வாட்டியே சொன்னாங்க. நீ எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கியா? சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். பாய், நான் போயிட்டு வரேன். எப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. சரி அவருக்கு போய் ஃபோன் அடிப்போம். வந்தாருன்னா சாப்பிட்டு போவார். ஏங்க வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போங்க. சரிம்மா அது ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரிங்க வைக்கிறேன். சரிம்மா. இப்போ சாப்பிட்றீங்களா? சரிம்மா சாப்பிட்லாம். நான் உனக்கு ஃபோன் அடிச்சிட்டியா? நான் வரேன்ட்டானா? ஃபோன் அடிச்சிட்டாத்த. இதோ வரேன்ட்டாரு ஒரு 5 நிமிஷத்தில். சரிங்களா இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை அவர் வந்தவொடனே சாப்பிட்றீங்களா? சரிம்மா என்ன சாப்பாடு? வேலைலாம் நிறையா இருந்துச்சு. அதனால சாம்பார் சாதம் செஞ்சேன். சரி வாங்க நீங்கள் சாப்பிடுங்க.